மக்களே, இந்த ஒரு காணொலியில் கேரளா வயநாட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிக நிலச்சரிவு ஏற்பட்டு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு நிறைய பேர் உயிரிழந்த ஒரு காணொலிகள்லாம் அதிகமாக நம்ம வந்து ஒரு கடந்த 2 நாளாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நேற்று வந்து என்னோட மனசு ரொம்பவும் பாதித்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வெளியில் வந்து ஒரு ஒயிட் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வரவங்க எல்லாருமே வந்து யாராவது கொஞ்சம் உயிர் பிழைக்கிற மாதிரி வராங்களான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த வர ஆம்புலன்ஸ்ல இருந்து அப்படியே பேர் எழுதிட்டே இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100, 150, 200 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. உண்மையிலேயே வந்து மனம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. கேரளா மக்கள் கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. நம்மளுடைய ரெஸ்கியூ டீம், அது மட்டும் இல்லாமல் தன்னால் வளர் தொண்ட நிறுவனங்கள் வந்து நிறைய பேர் வந்து இதில் இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி, என்னால் முடிஞ்சது ஒரு 50, 100 இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து இவங்களுடைய ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. ஸோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, என் மேலே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒரு 50 இருக்கட்டும், ஒரு 10 ரூபாயாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு நீங்கள் கொடுக்கறது மூலியமா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து அவங்கள நிறைய பேர் வந்து மீட் எடுக்க முடியும். நிறைய பேர் வந்து லேண்ட்ஸ்லைடில் போயிருக்காங்கன்னா கூட நிறைய பேர் ட்ராப் ஆகி உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் லேண்ட்ஸ்லைட் வந்துருச்சு எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இன்னும் உயிரோடு வந்து போராடிட்டு இருக்கலாம். ஸோ அவங்கள சீக்கிரமாக மீட் எடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற இந்த சிறு உதவி ஏதோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, இப்போ நான் வந்து டாபிக் உள்ள வரேன். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான காணொலிகள் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மலை பிரதேசங்கள் நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் ஜப்பானை தான் எப்பயுமே நான் பெஞ்ச் மார்க்காக நான் எடுப்பேன். ஏன்னா இதை விட ஒஸ்டான ஒரு உலகத்தில் ஒரு நாடு இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து தெரியாது. இதுதான் வந்து இருக்கிறதுல ஒஸ்ட் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். எந்த விதத்தில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நிலநடுக்கம், இன்னொன்று அதிகப்படியான ரெயின்ஃபால், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மலைகள். 73% மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலைகளால் சூழப்பட்ட மொத்த நிலப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் 73% மேலே உங்களுக்கு மலைகளால் வந்து சூழப்பட்டிருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு ஃப்ளாட் லேண்ட் ஏரியா அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் நான் எதுக்கு இந்த மலைகளை சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ மலைகள் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நிலச்சரிவுகளும் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் நான் வந்து சொல்கிறேன். முதல்ல நான் ஜப்பானுக்கு 2014 வந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் வந்து ஹிரோஷிமாவில் இருக்குது. ஹிரோஷிமாவில் மதியம் லஞ்ச் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிவி பார்த்துட்டு இருப்போம். டிவி வந்து பார்த்துக்கிட்டு என்ன நியூஸ் போயிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹிரோஷிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு வந்து ஏற்பட்டது. அதிகப்படியான மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. நான் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரியான டைமில் வந்தேன். செப்டம்பர், அக்டோபர் பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும். ஸோ அந்த மழையில் அப்படியே வீடுங்களை மொத்தமாக அடிச்சுக்கிட்டு போயிட்டு நிறைய வீடுகள் வந்து வீடு இருந்த தடயமே தெரியல, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு போயிடுச்சுங்க. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த காணொலியில் நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான கேசஸ் வந்து இந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக ஏற்படும். இதில் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு பெரிய மலையிலிருந்து அப்படியே நிலச்சரிவு ஏற்பட்டு அப்படியே மொத்தமாக உங்களுக்கு வீடுங்கள்லாம் அப்படியே வாஷ் அவுட் ஆகிருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். உயிரிழப்புகளை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் மக்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த ஏரியா வல்னரபிள் ஏரியா, இந்தந்த ஏரியாவில் மழை பொழிஞ்சதுன்னா சீக்கிரமாக நிலச்சரிவு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசாட் மேப் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த ஏரியாவில் அதிகப்படியான நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்தந்த ஏரியாவில் ஒலிபெருக்கிகள் மூலியமாவோ இல்லை செல்ஃபோனுக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் மூலியமாவோ உங்களுக்கு இந்த மாதிரி அதிகப்படியான மழை பொய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து எவாக்குவேட் பண்ணிடணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பார்க்குற ஒலிபெருக்கிகள் மாதிரியான கருவிகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணி இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்றது ஃபியூச்சரில் வச்சாங்க அப்படின்னா முதல்ல மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஃபஸ்ட்டு அவங்களை எவாக்குவேஷன் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இது முதல் ஸ்டெப்பு. மக்களை வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி நம்ம 100% சொன்னாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வெளியேற மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட உடைமைகள் வந்து திருடு போயிடுமா அப்படின்ற ஒரு பயம் மக்களுக்குள்ளே இருக்கும். அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்துக்கலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் இப்போ ட்ராப் ஆகிருக்காங்க, அவங்கள போய் காப்பாற்றணும், மலை உச்சியில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்து இந்த மொத்த கொலாப்ஸ் ஆன மலையில் எப்படி ஏற முடியும்? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான வாகனங்கள், மிஷினரிஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு போயிடலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு மிஷினை என்ன ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் இருந்துச்சு அப்படின்னா சடன்னு வந்து எவ்வளோ பெரிய ஒரு மலையாக இருந்தாலும் உங்களால் அது இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு போயினே இருக்க முடியும். இந்த ஒரு மிஷின் மூலிமா உங்களுக்கு வெயிட் கேரிங் கெப்பாசிட்டின்றது ரொம்ப அதிகம். இது மூலிமா மேலே இருக்கிறவங்கள கொண்டு வரதா இருக்கட்டும்,
இருக்கட்டும், இல்லைனா உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை அப்படின்றது ஒரே ஒரு பஞ்சாக இருந்ததுன்னா, ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் பஞ்ச். உங்களுக்கு மழையினாலையும் நிலச்சரிவு ஏற்படும், நிலநடுக்கத்தாலையும் நிலச்சரிவு ஏற்படும். அதுக்காக இன்ஃப்ராவை எந்த அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இந்த இடதுபுறம் உங்களுக்கு வீடுகள் இருக்கு, வலதுபுறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இன்ஃப்ரா கட்டியிருக்காங்க பாருங்க. ஸோ இதனால இந்த இருக்கிற வீடுகளை வந்து உங்களால் வந்து பாதுகாக்க முடியும் ஒரு மலை சரிவில் இருந்து. சரிங்க, நிலச்சரிவை எப்படி தடுக்கிறாங்க மலைகளில் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃபுல்லாக ஒரு மேலே இருந்து கரைஞ்சி உங்களுக்கு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சரிவை வந்து படிப்படியாக தடுத்துருக்காங்க, அதுதான் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வர நீரை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்தமாரி கால்வாயை வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மரங்கள் அதிகமாக வச்சுருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, உங்களுக்கு மண்ணை வந்து நல்லா கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு இந்த மரங்களுடைய வேர்கள் வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னது தப்பாக இருந்ததுன்னா அதை பற்றி கரெக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வர தண்ணி எப்படி போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே இங்கே வந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த இடத்துலையும் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து இப்படி வரும். அங்கேருந்து வர தண்ணி இங்கே பாருங்கள். ஸோ இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக இங்கே வந்து இங்கேருந்து ஒரு சென்டராக ஒரு பைப் இருக்குது பாருங்கள். ஸோ இது வழியாக அப்படியே கீழே போயிட்டு உங்களுக்கு கலக்கிறத அங்கே போய் பார்க்க முடியும். மக்களே, இந்த ஒரு காணொலி மூலியமாக புது புது விஷயங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ஒரு எவாக்குவேஷன் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கணும், உடனடியாக வந்து மக்களை போய் மீட் எடுக்கணும், ஒரு மலை உச்சியிலன்னா அதுக்கு என்ன மாதிரி மிஷினரிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி, ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா வந்து எது அதெல்லாம் குயிக்காக ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத சின்ன சின்ன தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கேரளா மக்களுக்கு வந்து சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகி அவங்களோட நார்மல் லைஃப் வருவாங்க அப்படின்னு நம்ம வந்து கூடிய விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கேரளா அரசாங்கமும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் மூலியமா எதனா ஒரு சின்ன ஒரு படிப்பணியை எடுத்துக்கிட்டு ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டெத் டோல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி எவாக்குவேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை வரும் முன் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து தடுக்க முடியும் அப்படின்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பிளானிங் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து ஃபியூச்சரில் வந்து இதை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான உயிரிழப்புகளையோ பொருளாதார இழப்புகளையோ வந்து தவிர்க்க முடியும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இருக்காதுன்னு நான் வந்து நினைக்கிறேங்க.